இப்ப 3வது பிளேயர் ரொம்ப முக்கியமான பிளேயர் நெதர்லாண்ட்ஸோட கிரைசென்சியோ சம்மர்வெல். சம்மர்வெல் வந்து ஆக்சுவலா என்னோட இந்த வேர்ல்டு பிளே நான் பார்த்த பிளேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்த பிளேயர்னா சம்மர்வெல் தான் நான் சொல்லுவேன். அருமையா அந்த லெஃப்ட் லெக் அருமையா வச்சிருக்காரு. அப்படி கட் பண்ணி உள்ள வந்து கோல் போடுறாரு. 1-on-1 எனக்கு சான்ஸே இல்லை இவர்கிட்ட. அருமையா 1-on-1 வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இவர் இருக்காரு. பட் ஆனா ஒரு சில மேட்ச்ல சப்ஸ்டியூட்டா தான் வந்தாரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் முழுசா ஆடினாருன்னு நினைக்கிறேன். பட் கிளினிக்கலா விளையாடுறாரு. ரொம்ப அருமையா இருக்கு இவர் விளையாடுறது பாக்குறதுக்கு. நிறைய கிளப்ஸ் இவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நெதர்லாண்ட்ஸ்ல எங்கேஜ்ல ஆரம்பிச்சு நெதர்லாண்ட்ஸ் கிளப்ல ட்வின்ட்டு அதெல்லாம் விளையாண்டுட்டு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் யுனைடெட் சேர்றாரு. லீட்ஸ் யுனைடெட் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு வெஸ்ட்ஹாம் வந்து சேர்றாரு. ஈவன் தான் வெஸ்ட்ஹாம் ரிலகேட் பண்ணியிருந்தாலும் இவளுடைய ஒர்க் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் வேர்ல்டு கப்ல வந்து சம்மர்வில்ல வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா வந்து கோச் எடுத்திருக்காரு. அப்புறம் 2வது ஃபேக்டர் தான் கோச் வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்றாரு. ஸ்ட்ராங் டீம்ஸா ஸ்டார்ட் பண்ணு, பிரஸ் பண்ணி பால் வின் பண்ணு. வீக் டீம்ஸா இல்ல செகண்ட் ஹாஃபா அவங்கள வந்து உன்னோட பேஸ்னால டிஃபீட் பண்ணி இது பண்ணுங்கிறது பர்ஃபெக்டான ஒரு ரோல்ல போயிட்டு இருக்காரு. மேஜர்ல பிரஷிங்ல இபிஎல்ல நான் பார்த்த பிரைட்டஸ்ட் பிளேயர் யாருன்னா அவர் வந்து கிறிஸ்டன்கோ சாமர்வெல் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் விங்கும் லெஃப்ட் விங்கும் ரெண்டு விளையாடக்கூடிய ஒரு ஆளு, கிராசஸ் போடக்கூடிய ஒரு ஆளு, அப்புறம் கட் பண்ணி ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, கவுண்டர்ல வந்து லாங் ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய ஆளு. கவுண்டர்ல முக்கியமா என்ன பண்ணுவாருன்னா தனியா இது டிஃபென்சிவ் தேர்ட்ல இருந்து அட்டாக்கிங் தேர்ட் பண்ணி ட்ரிபிள் பண்ணி தேவையான டைம்ல சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு இதுவே பண்ணிருக்காரு சாமர்வெல். ராபன் டைப் பிளேயர். அதுக்கப்புறம் என்னன்னா டிஃபென்சிவா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. டிஃபென்சிவ்லவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. நெதர்லாண்ட்ஸ் சில பேர் எல்லாம் ஃபைனல் போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப வரக்கூடிய மொராக்கோ மேட்ச்லயும் சரி, முன்னாடி விளையாண்ட ஜப்பான், ஸ்வீடன், துனிசியா மேட்சஸ்லயும் சரி நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு. பெரிய பெரிய கிளப்ஸ் இனி ஃபியூச்சர்ல வாங்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்க போறாரு. சோ இவரு கூட வந்து கிராவன்பெர்க் இன்னொரு பிளேயர் இருக்காரு. அருமையா விளையாடுறாரு. ட்ரிபிளிங்கு, பேஸு, பாசிங்கு, ஷாட்ஸ் எல்லாத்துலயும் அவர் கிளாஸியான விளையாடுறாரு. சோ மிட்ஃபீல்ட்ல நெதர்லாந்துக்கு பிரச்சனையே இல்லை. அருமையான பிளேயர்ஸ் டியோங் வேற இருக்காரு. இந்த 3 பேர் சேர்ந்தாலே கதையை முடிச்சிருவாங்க. சோ அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் வந்து இந்த மொத்தமா இந்த வேர்ல்டு கப்ல 2 கோலு 1 அசிஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. சோ அதுதான் அவரோட பெரிய இது. நியர்லி ரேட்டிங் மட்டும் 7.5 வாங்கியிருக்காரு ஆவரேஜா.